ஹாய் வெல்கம் டு பிரபா 24 அஃபிஷியல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? நம்ம வீட்டில் நிறைய குட்டி சுட்டிஸ்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ அவங்கள நம்ம 24/7 நம்ம வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு மினி கேமராவே நம்ம வீட்டில் அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம் நம்ம ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்ருப்போம், அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா எதையாவது எடுத்து இந்த மாதிரி காயின்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி டியூப்ஸு, அதுக்கப்புறம் எரேசர்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ப்னஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு ஸ்மைலி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாக்ஸஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸு, நம்மளாம் நிறைய கிளிப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில். இந்த மாதிரி குட்டி குட்டி மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்தோன்னே அவங்களுக்கு ஒரு விசித்திரமாக இருக்கும் அதை பார்க்குறப்போ. ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம அடல்ட் ஸ்டேஜ்லேயும் நம்ம பழகிறப்ப சரி, நமக்கு ஒவ்வொரு பொருளை பற்றி நமக்கு தெரியும். இந்த மாதிரி குட்டி சுட்டி ஸ்டேஜில் இருக்கிற அந்த பீடியாட்ரிக்ஸுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அதோட அலைன்மெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் டிஃப்ரென்ஸாக தெரியும். ஸோ அது என்னது அப்படின்ட்டு அதை எடுத்தோன்னே என்ன பண்ணுவாங்க, கையில் வச்சுடி பார்க்க மாட்டாங்க. ஸோ எடுத்தோன்னே வாயில் வச்சு ஸ்வாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை ஏதாவது ஒரு இந்த மாதிரி விபரீதத்தை நீங்கள் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் எங்கேயாவது காயின்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணுற மிஸ்டேக் தான், பெரியவங்க பண்ணுற மிஸ்டேக் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுருப்போம். எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்தோடனே அப்படியே வாயில் வச்சு முழுங்கிடுவாங்க. குழந்தைகளுக்கு தெரியாது இது இப்படி எவ்வளோ விபரீதம் ஆகும் அப்படின்னு. முழுங்கின உடனே அந்த ஆப்ஜெக்டை அவங்களால வெளியில் எடுக்கவும் தெரியாது. ஓவராக ஹை பிட்ச் க்ரை இருக்கும். ஸோ பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை அழுகுது, அது ஏதாவது பசிக்கு அழுகுது, இல்லை வேறு ஏதாவது கடிச்சிருக்குமோ என்னமோன்னு சொல்லி நம்ம இப்படி வெளியிலையா நம்ம பார்த்துட்ருப்போம். பட் உள்ளே இப்படி இருக்குது, இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற குட்டீஸ் சப்போஸ் காயினை முழுங்கிட்டாங்கப்பா, நம்ம என்ன பண்ணணும், எடுத்த உடனே அவங்கள ஹார்ஷாக எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது. அவங்கள ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். ஏதாவது அடிபட்டிருக்கா இல்லை ஏதாவது கடிச்சிருக்கா. ஏன்னா அழுகிற குழந்தைங்கள்லாம் வாயில் ஏதாவது முழுங்கியிருப்பாங்களா அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணவும் முடியாது. ஸோ ஏதாவது கடிச்சிருக்கா இல்லை வேறு ஏதாவது குழந்தைக்கு ஆகியிருக்கா, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கா, அந்த சூழ்நிலையை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறமா நம்ம குழந்தைங்க அழுகிறதே வச்சு நம்ம ஒரு சில பேர் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. குழந்தை பசிக்காக அழுகுது, குழந்தை வேறு எதுக்காக அழுகுது. ஏன்னா மோஷன் போயிருந்தா கூட ஒரு சில பாப்பா அழுவாங்க. ஒரு சில குட்டீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலைன்னா, அதாவது இந்த என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் இருந்தாலும் ஒரு சில குழந்தைகள் ரொம்பவே அழுவாங்க, அதுக்காக கூட அழுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், இது எப்படிலாம் நம்ம அதுலேருந்து அவங்களுக்கு என்ன ஃபஸ்ட் எய்டு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது பீடியாட்ரிக் சம்மந்தப்பட்ட ஒரு மெடிக்கல் விளாகு. ஸோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். குழந்தைங்க நம்ம பாப்பா ஏதாவது ஒன்று முழுங்கிட்டாங்க, அது எப்படி நம்ம இது பண்ணுறது, வெளியில் கொண்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ண போகிறோம், இதைத்தான் அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சில பேர் மதர்ஸ் ரொம்பவே அந்த நேரத்தில் ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க, பயந்துருவாங்க. இது குழந்தை அப்படின்றப்ப எல்லாருக்குமே அந்த ஒரு சூழ்நிலை ரொம்ப பதட்டமாயிடும். ஸோ மதர் ரொம்ப பயப்படக்கூடாது. அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்கள கொஞ்சம் ரொம்பவே எல்லோரும் ரொம்ப ஹை பிச்சாக என்ன பண்ணுவாங்க, கத்த ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு இன்னும் ரொம்ப பயமாயிடும். ஐயோ நமக்கு ஏதோ ஆகிடுச்சு அப்படின்ட்டு அது கொஞ்சம் ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப பயந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத கொஞ்சமாவது தவிர்த்துக்கிறணும். இது முடியாது தான், பட் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிறணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு குழந்தைங்க வாயில் ஏதாவது போட்டிருக்காங்களா, சோக்கிங்காக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதாவது போட்ட பொருள் ஊறி இருக்கா இல்லை அது கரையாமல் இருக்கா அப்படின்றத என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி பிடிச்சிட்டு இங்கே பேபி மூவ் ஆன் ஆகாத மாதிரி இப்படி பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிட்டு ஏன்னா கை குழந்தைகள் முழுங்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. கொஞ்சம் நடக்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ்லாம் அவங்க பண்ணுவாங்க.
ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப நம்ம வந்து வாட்ச் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து இப்படி உட்கார வைக்கக்கூடாது. ஸோ அந்த ஏன் உட்கார வைக்கக்கூடாதுன்னா, அந்த ஆப்ஜெக்ட் முழுங்கிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அதாவது செமி பொசிஷன் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பொசிஷனில் குழந்தைய வச்சுக்கிட்டு நம்மளோட லெஃப்ட் ஹேண்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுடைய பேக் போனில் வந்து என்ன பண்ணணும், இப்படி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிடணும். இதை ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கழுத்தை வந்து இந்த 2 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இப்படி லாக் பண்ணிக்கிடணும். லாக் பண்ணிட்டு இந்த 3 விரல் வந்து உடம்பை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிற மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா, கீழே இருக்கிற அந்த கால் பகுதி கைப்பகுதி வந்து நமக்கு பேலன்ஸாக, அதாவது இந்த செஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹேண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும். இதை வாயில் வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கொஞ்சம் வந்து கையை கழுவிக்கிடணும். ஓகேவா? கையை கழுவிட்டு இந்த ஒரு ஹேண்டை வந்து இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பு, அதாவது கொக்கி ஷேப்புன்னு சொல்லுவோம், அதை வந்து உள்ளே ஏதாவது அவங்க வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு தொலாவி பார்க்கணும். கிராமப்புறத்துலலாம் பாட்டிமார்களாக சொல்லுவாங்க, வாயில் எது இருந்தால் கீழே துப்பு, இந்த மாதிரி இப்படி தொலாவுவாங்க உள்ளே கையை விட்டு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உள்ளே நம்ம விட்டு இப்படி பார்க்குறப்ப என்ன பண்ணி ஏதாவது பொருள் இருந்தால், குட்டி குட்டி பொருள் இருந்தால் அது வெளியில் வந்துடும். இது வந்து கொக்கி ஷேப் மாதிரி இருக்கிறதுனால வெளியில் ஏதாவது வந்துடும். இது ஒன்று பண்ணணும். இல்லை இங்கனக்குள்ளே இல்லை, அந்த பொருள் முழுங்கின பொருள் இங்கே இருக்குது, அதாவது வாய்க்கு நாக்குக்கு கீழே தொண்டைக்கு மேலே இருக்குது, அப்படி ஒரு ஸ்டேஜில் இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உள்ளே வந்து கையை விடக்கூடாது. ரொம்ப வந்து ஒரு அளவுக்கு மேலே கையை விடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்கிறப்ப ட்ரக்கியான்னு சொல்லுவோம். இந்த இடத்த வந்து ட்ரக்கியாவில் வந்து ஃபார்ம் ஆகி இருக்கிறப்ப குழந்தைக்கு பாப்பாவுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ மூச்சு திணறல் இருக்கிறப்போ நம்ம மேலும் கையை விட்டோம். ஏன்னா குழந்தையோட தொண்டைக்குழி வந்து ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருக்கும். நம்ம வளரதான் அவங்களுக்கு வந்து அந்த பாட்டு வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம கை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். இதே குழந்தை வாயில் வந்து 2 கையை விட்டு பார்க்குறப்போ முழுங்கின பொருள் மேலும் இன்டெப்த்தாக தான் போகுமே தவிர மேலே வராது. ஸோ இருக்கிற சுச்சுவேஷனை இன்னும் வந்து கிரிட்டிக்கல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப உள்ளே வந்து கையை விடக்கூடாது. நான் சொன்ன ஃபஸ்ட்டு இது வந்து வாயில் இந்த நாக்கில் இருக்குது. ஒரு குழந்தைங்க சாக்லேட் எதுவும் முழுங்கியிருந்தால் கூட மேல் தாடையில் ஒட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்றப்ப நம்ம இப்படி கையை விட்டு எடுக்கிறப்ப அது வந்து ஓகேவாக இருக்கும். உள்ளே போகிறப்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது தவறான விஷயம். செகண்டு என்ன பண்ணலாம், இது வந்து பண்ணியாச்சு, கையை உள்ளவு விட முடியாது. செகண்டு என்ன பண்ணலாம், பேபியை வந்து இந்த பொசிஷனில் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே திருப்பக்கூடாது. ஏன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கிறப்ப ஒரு பேஷண்ட்டையோ இல்லை ஒரு குழந்தையவோ நம்ம உடனே இப்படி வந்து இந்த பொசிஷனை வந்து மாற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு இப்படி பிடிச்சிக்கணும். லெஃப்ட்டு எப்போவுமே வந்து நமக்கு நீங்கள் வீட்லேயே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மூச்சு திணறல் ரொம்ப இருந்தால் லெஃப்ட் பக்கம் திரும்பி படுத்துட்டு நம்ம பேக் சைடு முதுகில் 2 தட்டு தட்டணும். டேப் பண்ணால் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நேராக இப்படி செமி பொசிஷனில் இருந்த ஒரு குழந்தைய வந்து ஆப்போசிட்டில் இப்படி லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் படுக்க வச்சுட்டீங்க அப்படின்னா இப்படியும் படுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்கன்றப்ப நமக்கு வந்து இந்த பொசிஷன் தான் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பண்ண போகிறதே அப்படின்றப்ப நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற பொசிஷனில் தான் குழந்தைய வந்து படுக்க வச்சுக்கணும். ஸோ குழந்தைய வந்து இப்படி நீங்கள் படிக்க வச்சிட்டிங்க. இந்த லெஃப்ட் ஹேண்டு இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஹேண்டு வந்து ஃப்ரீ ஆகிடும். ஃப்ரீ ஆகிறப்போ இந்த 2 ஹேண்டு இருக்குது பார்த்தீங்களா, இப்படி இந்த பொசிஷனை இதை வந்து இங்கே குழந்தையோட இந்த தாடைன்னு சொல்லுவோம்ல, முகத்தாடை, அதை வந்து குழந்தையோட ஒரு முகத்தாடையில் ஃபார்ம் ஆகுற மாதிரி இது கரெக்டாக வச்சுக்கணும். இந்த 3 விரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 விரலை வந்து இந்த கையை வந்து ஒரு ஃபார்ம் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு grip கிடைக்கும், குழந்தைக்கும் வந்து ஒரு grip கிடைக்கும். ஓகேவா? ஃபார்ம் ஆகிட்டு இந்த 2 கையையும் வந்து இந்த காலை இப்படி பிடிச்சிக்கிறணும். காலை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி நம்மளுடைய அதாவது மார்போடு சேர்த்து இப்படி குழந்தைய வந்து இப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறணும். ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கும் ஒரு grip கிடைக்கும், பாப்பாவும் கொஞ்சம் வந்து சேஃபாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து பேபியே ஒரு பொசிஷனுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. நம்மளும் வந்து ஒரு gripக்காக ஒரு மூமெண்ட்டுக்கு நம்மளே இருக்கோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த 2 கை
இந்த 2 கை இருக்குது பார்த்தீங்களா, இது ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த 2மே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணால் ரைட் ஹேண்ட் ரைட்டராக இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டிங்காக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது டாமினண்ட்டான ஹேண்டு, இந்த கையில் எனக்கு வந்து பவராக இருக்க முடியும், இந்த கை வந்து எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் லெஃப்ட் ஹேண்டு கூட யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு கன்வீனியன்ட்டை பொறுத்து. எனக்கு வந்து ரைட் ஹேண்டட்னால நான் இந்த கையை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி இந்த 3 விரலை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தையோட முதுகில் வந்து டேப் பண்ணணும், அதாவது அடிக்கணும். மேல் பகுதியை நோக்கி நம்ம வந்து ப்ரெஷர் பண்ணி இப்படி டேப் பண்ணணும். இது வந்து 3ஆவதாக இப்படி பண்ணலாம். பட் ரொம்ப வந்து அழுத்தம் கொடுத்து இப்படி பண்ணக்கூடாது. பேபி ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு மீடியம் ப்ரெஷரில் வந்து பண்ணணும். இப்போ நான் பண்ணி காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் டால்னால நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ இந்த கையில் பார்த்தீங்களா, இப்படி தான் பண்ணணும். இதுதான் வந்து யூஸ்ஃபுல்லான மெத்தட். பேபியை வந்து நம்ம டேப் பண்ணுறப்போ ஒவ்வொரு தடவை நம்ம டேப் பண்ணும்போது உள்ளே முழுங்கிருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து வெளியில் வருதான்னு செக் பண்ணிக்கிட்டே நீங்கள் டேப் பண்ணுங்கள். வெளியில் வரலை, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேபியை வந்து ஒன்ஸ் நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், பேபி என்ன ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ சேம் டைம் அதையும் வாட்ச் பண்ணிக்கிடணும். அப்புறம் வந்து பேபி சடனாக வந்து கண்ணை மூடிட்டாங்க, கொஞ்சம் ரொம்ப அன்கான்சியஸ்க்காக போகிறாங்க, ஆல்ரெடி ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும். ஸோ அதோட வந்து நம்ம இப்படி பார்க்காம நம்ம பாட்டுக்கு பண்ணுறதை பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தேர்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைய நேராக படுக்க வச்சுக்கிறணும். பாப்பாவை வந்து நம்ம நேராக இப்போ வந்து இந்த பொசிஷனை வந்து நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்த ரைட் ஹேண்டு வந்து சும்மா தான் இருக்கும். ஸோ இதை வந்து இங்கே அவங்க முதுகுலோட பகுதியில் வந்து அப்படியே நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒழுங்காக சூப்பரான க்ரிப்பே உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 கை இருக்குது பார்த்தீங்களா, குழந்தையோட அந்த கைகளுக்கு, அதாவது கம்புக்கூடுன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த பகுதிக்கெல்லாம் இதை அப்படியே நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு லாக் மாதிரி உங்களுக்கு இது வந்து நல்லாவே சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இந்த பேலன்ஸ் இருக்கிற 3 கையை வந்து தலைமையில் அப்படி ஒரு கை வந்து தலைமையில், அதாவது நடுவில் இருக்கிற அந்த நடுவிரல் மட்டும் தலைமையில் அப்படி ஒரு க்ரிப்பையும், மீதி இருக்கிற அந்த 2 விரலை மட்டும் கழுத்தோட க்ரிப்பையும் இப்படி கொடுத்துட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தைய நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ஒரு லாக் பொசிஷனில் வந்து அதை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு பண்ணியே காட்டிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த குழந்தைய வந்து இப்போ நான் என்ன பண்ணாலும் எனக்கு இந்த க்ரிப்பு மூலயமா அந்த பாப்பாவுக்கு வந்து இப்போ ஒன்றுமே ஆகாது. இப்போ பாப்பா வந்து சேஃபாக இருப்பாங்க. இப்போ வந்து நேராக வச்சுருக்கணும், பாப்பா வந்து நேராக வச்சுருக்கணும். நேராக வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செஸ்ட்டில் வந்து ஒரு பொருள் வந்து மாட்டிக்கிச்சு, இப்போ அதை வந்து வெளியில் எடுக்கணும். குழந்தைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. அந்த பொருளுக்கு அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் பேபிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஸோ இது 2மே தகுந்த மாதிரி டைம் கீப்பப் பண்ணி நம்ம இதை பண்ணணும். இந்த பொசிஷனில் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப வந்து சேமாக எமர்ஜென்சி ப்ரொசீஜர். இதை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். இப்போ நான் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம பின்னாடி வச்சு நம்ம வந்து டேப் பண்ணோம்ல இந்த 3 விரலை வச்சு, இப்போ அதே பொசிஷனில் இப்படி வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டில் வந்து அதே இதை வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான ஒரு சேஞ்சஸ் தான். இப்போ நம்ம ஃபுல் கையை வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த கையை நம்ம என்ன வச்சு பண்ணணும்னா, இந்த ஜஸ்ட்டு நான் எனக்கே சொல்லி காட்டுறேன். இப்போ நான் ஒரு அடல்ட் ஒரு குழந்தையா இருக்காங்க, கொஞ்சம் ஒரு படிக்கிற 6th 7th 5th படிக்கிற குழந்தையா இருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நேராக வந்து இப்படி படிக்க வச்சுருக்கோம். படிக்க வச்சு இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே, அதாவது சிப்பாய்டு செபிஸ்டானம் நம்ம வந்து இங்கே சொல்லுவோம் நாங்கள். இங்கனக்குள்ளே நமக்கு எது டாமினண்ட்டான ஹேண்டை வச்சு இந்த பாம் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இங்கனக்குள்ளே நமக்கு வந்து ப்ரெஷர் எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பொருளை வந்து நம்ம புஷ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் வந்து புஷ் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கிடைக்கும் இந்த பகுதியை யூஸ் பண்ணுறது மூலயமா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பாப்பாவை வந்து இப்படி வச்சு இந்த கையை வச்சு ரொம்ப வந்து இப்படி புஷ் பண்ணணும். நம்ம ஃபுல் பாடி ஃபோர்ஸை வச்சு புஷ் பண்ணணும். அப்போ புஷ் பண்ணிகிட்டே இப்படி பார்க்கணும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியில் வருதா வரலையா அப்படின்னு. இப்போவும் வெளியில் வரலை. மேலும் மேலும் குழந்தை வந்து சஃபர் ஆகுறாங்க, ரொம்ப எமர்ஜென்சி ஆகுது, சூழ்நிலையை வந்து நம்மளால் கைப்பற்ற முடியலை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே கிடையாது. இந்த 2 தம்பு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ குழந்தைய நேராக படுக்க வச்சுட்டு இந்த 2 தம்பை வச்சு பாடி நான் வந்து டைரெக்டாக சொல்லி காட்டுறேன். இந்த 2 தம்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கனக்குள்ளே அடி வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் ஒரு இடப்பட்ட பகுதியில், அதாவது நமக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே, அதாவது லங்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க, இங்கனக்குள்ளே, அதாவது வயிறு வந்து நமக்கு இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும்.
இங்கனக்குள்ளே ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க, ஒரு ஃபிஸ்ட்டு மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்மளுடைய பவர் மொத்தமாக சேர்த்து ஒரு ஃபிஸ்ட்டு மாதிரி 2 பக்கமும் இப்படி சேர்த்து வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும். உள்ளே போனது வந்து மேலே ஏற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து ஃபாலோவில் மேலே வரும் ஒரு ஃப்ளோவில். ஸோ நீங்கள் அந்த ப்ரெஷரை வந்து திருப்பி நீங்கள் இதை இப்படி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழந்தை வந்து ஜர்க்கு மூமெண்ட்டில் மேலேயும் கீழேயும் போயிட்டு வருவாங்க. இந்த அலைன்மெண்ட்டில் அந்த உள்ளே இருக்கிற இதை ஒரு சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ இதை முழுங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த அலைன்மெண்ட்ஸ் மூலயமா அப்படி மேலே வரும். நீங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுக்க ஸோ இந்த ஒரு மூமெண்ட்லேயும் அந்த ஆப்ஜெக்ட் வெளியில் வருதா அப்படின்றத வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஓகே, இது வந்து கொஞ்சம் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து இந்த மூமெண்ட்டை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த மெத்தட்ஸு. இதுவே கொஞ்சம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் படிக்கிற குழந்தைங்க, கொஞ்சம் வந்து ஸ்கூலர்ஸ்க்கு வந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, அவங்களுக்கு வந்து எடுக்க தெரியலை, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண வேணாம். அவங்கள வந்து இப்படி நிற்க வச்சு, ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சு கொஞ்சம் மாதிரி தலையை மட்டும் இப்படி குனிஞ்சிக்கிட்டு இதே அந்த ஒரு கர்வ் ஷேப்பை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி அவங்களுடைய வயிற்றில் நான் சொன்னால ஒரு ஃபிஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு அந்த கையை வந்து அவங்களுடைய வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் ஒரு இடப்பட்ட பகுதியில் இங்கனக்குள்ளே வச்சுட்டு கையை வந்து இப்படி பிடிச்சிட்டு, அதாவது இந்த கேப்புக்குள்ளே அவங்கள நிற்க வச்சு ஒரு லாக் மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஷரை வந்து நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து டம்ப் பண்ணி இப்படி மேலே ரிலீஸ் ஆகும். ஸோ அப்படின்றப்போ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து உள்ளே வந்து வெளியில் வரும். அப்படின்னப்போ நம்ம முழுங்கிருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர் இப்போ நம்ம இப்படி கொடுக்குறப்ப அது மேலே வந்து இப்படி வெளியே வரும். அப்படின்றப்ப அந்த ஆப்ஜெக்ட் வந்துருச்சுன்னா இட்ஸ் அ சேஃப். இது எல்லாமே ட்ரை பண்ணியாச்சுப்பா, அந்த ஆப்ஜெக்ட் வெளியில் வர மாதிரி தெரியல, டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது. இப்படி இந்த ஒரு சூழ்நிலையில் குழந்தை வந்து மயக்கப்பட்டே விழுந்துட்டாங்க. எந்த ஒரு மூமெண்ட்டுமே தெரியலை. இருக்க நிலமை ரொம்ப கீழே போயிட்டு இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ நம்ம பண்ணணும். அதுக்கு நம்ம தைரியமாக இருக்கணும். நம்மளுடைய உடம்பு வந்து அந்த நேரத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும், குழந்தை இப்படி கிடக்காங்க, எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே கிடையாது அப்படின்னா நேராக குழந்தைய படுக்க வச்சு, இந்த மாதிரி படுக்க வச்சு குழந்தைங்க அப்படின்னா நம்ம வந்து சிபிஆர், அதாவது கார்டியாக் பல்மனரி ரெசிஸ்டியேஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் மூலயமா ஸ்டாப் ஆன ஒரு மூமெண்ட்ஸை வந்து நம்ம திருப்பி வந்து உயிர்ப்பிக்கிற ஒரு விதம் தான் இந்த கார்டியாக் பல்மனரி ரெசிஸ்டியேஷன் நம்ம சொல்லுவோம். இது வந்து இட்ஸ் ஒரு எமர்ஜென்சி ஒரு சூழ்நிலையை வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெடிக்கல் ஒரு கண்டிஷன் சொல்லுவோம் நாங்கள். ஸோ என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு வந்து 50 கம்ப்ரெஷன் 2 பிரீத் வந்து கொடுக்கணும். இதுதான் இதோட ஈக்குவேஷனு. இதை நம்ம எப்படி நம்ம பண்ணுறதுன்னு நான் அவங்கக்கிட்ட இப்போ சொல்லி காட்ட போகிறேன். இப்போ குழந்தை இருக்காங்க, நமக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நமக்கு டாமினண்ட்டான ஹேண்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கணும், இன்டாமினண்ட்டான ஹேண்டை வந்து நம்ம செகண்ட் வச்சுக்கணும், அதாவது லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி, சரிங்களா? இப்போ வந்து குழந்தையோட 2 கையை இப்படி மேலே ஏற்றி வச்சுட்டு குழந்தைய இப்படி நம்ம இந்த 2 கையை வந்து இப்படி அடியில் கொண்டு போயிட்டு அந்த 2 தம்பு ஃபிங்கர் மட்டும் மேலே இப்படி இருக்கிற மாதிரி, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா சிப்பாய்டு ஸ்டர்னம் ப்ராசஸ் பண்ணணும், செப்பிஸ்டாய்டு. இங்கே வந்து இதை பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எலும்புகள் வந்து நம்மக்கிட்ட இங்கே இருக்கும். இங்கே தான் வந்து இப்படி ஒரு ஃபார்ம் மாதிரி இப்படி ஆகிருக்கும். அந்த எலும்பு நடுவில் தான் இப்போ நம்ம அந்த ப்ரெஷரை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஏன்னா ஹார்ட்டை வந்து திருப்பி வந்து நம்ம பம்ப் பண்ணி வைக்கிறது மூலயமா குழந்தைங்க வந்து நம்ம அன்கான்ஷியஸாக இருந்தாங்கன்னா திருப்பி வந்து கான்சியஸுக்கு இந்த மெத்தடு மூலயமா கொண்டு வர முடியும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா கையை அப்படி மேலே தூக்கிட்டு இந்த 2 தம் ஃபிங்கரை வச்சு அதாவது வயிற்று பகுதிக்கு மேலே நெஞ்சு பகுதிக்கு கீழே, அதாவது இந்த ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணணும் 50 கம்ப்ரஸ் 15 15 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 கம்ப்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் 2 பிரித்து, அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட வாய் வழியாக நம்ம வந்து நம்மளுடைய மூச்சை வந்து கொடுக்கணும். இதை கொடுக்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பேபியோட நோஸை வந்து இப்படி ஒரு கையை வச்சு லாக் பண்ணிக்கிடலாம். ஏன்னா பேபி நோஸ் வந்து ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்குற அந்த ப்ரீத் வந்து நோஸ் வழியாக வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப வச்சு அடைக்கக்கூடாது, லைட்டாக இப்படி வச்சு ஒரு கையை மட்டும் வச்சுட்டு இப்படி அடைச்சிட்ட உடனே 2 ப்ரீத் வந்து வாயோட வாய் வச்சு நம்ம உசுரை கொடுக்குறோன்னு சொல்லுவோம்ல,
அந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் இது. இதுவே அடல்ட்டுக்கு இப்படி ஆகியிருக்கு, அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு 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 இதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன பண்ணணும், இந்த சிபிஆர் கொடுத்துட்ருக்கிறப்ப ஒருத்தவங்கள பர்டிகுலராக நோட் பண்ணி ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா நம்ம சிபிஆர் வந்து 5 சைக்கிள் வந்து கொடுக்குறோம். இந்த 15 இருக்கிறது வந்து 15 வந்து நம்ம கொடுத்துட்ருக்கிறப்ப அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வந்தால் இன்னும் ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி 15 கம்ப்ரஸ் 2 பிரீத், 15 கம்ப்ரஸ் 2 பிரீத் அப்படின்னு ஒரு 5 சைக்கிளை வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வர்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டே இருக்கிறப்ப அந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வெளியில் வந்துடும். ஸோ இது வெளியில் வந்துருச்சுன்னா குழந்தை இன்னும் வந்து ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. அப்படி இல்லை, ஏன்னா முழுங்கின பொருள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, வெளியில் எடுக்க முடியலை அப்படின்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து அந்த ஆப்ஷன் வந்து வெளியில் எடுத்துருவாங்க. இது ஒன்றும் ரொம்ப பயப்படுற மாதிரி விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு நிலமையில் பேரண்ட்ஸோடைய மைண்ட் செட்டு வந்து ரொம்பவே வந்து பயந்துருப்பாங்க. ஏன்னா குழந்தைக்கு அப்படின்றப்ப யாராக இருந்தாலும் பயப்படுறது சகஜம் தானே. ஸோ சிபிஆர் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும், இல்லை எங்களுக்கு சிபிஆர் தெரியாது, அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலைன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சிபிஆர்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஃபுல் வீடியோவை நான் கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்காக. இந்த வீடியோ மறக்காமல் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேவ் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் நம்மளுடைய பாப்பா உயிரை காப்பாற்றுறது ஒரு விஷயந்தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது பேபிஸை வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு சுச்சுவேஷனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டாடா பாய். எல்லாருக்கும் ஹாவ் அ நைஸ் டே அண்ட் லவ் யூ ஆல். பாய். அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ.